அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அடுத்த 7 நாட்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு இந்த 7 நாட்களுக்கு பிறகு விலகுகிறாருங்க. மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து பாதசனியாக குடும்ப சனியாக தனஸ்தானத்தில் அமர போகிறார். இந்த மாறுதல் உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் 7.5 சனியில் பாதிப்புகளை குறைத்து நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய இந்த மாறுதல் அடுத்த 7 நாட்களில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் உறுதியாகவே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதற்குரியான பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருங்க. அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரித்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் மற்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், பல்வேறு வகையான சங்கடங்கள் போன்ற அனைத்தையும் இந்த வேளையில் முற்றிலுமாக விலக்கி நன்மை நிறைந்தவையாக இந்த தருணத்தில் உறுதியாகவே ஆற்றி கொடுக்க போகிறார். எனவே கும்பராசிக்காரர்கள் முத்தாய் கிடைக்கக்கூடிய முத்தான இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறார் சனி. மேலும் அவருடன் இணைந்து ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பாலும் மாறுதலை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான பல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் சந்தர்ப்பமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிட்ட பல பணிகளில் எளிதில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சனி மற்றும் புதனின் அமைப்பால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான நல்ல பல முத்தான வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே அவற்றை தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். மிக விரைவில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே சனி பகவானினுடைய மாறுதல் மட்டுமல்ல, குருவினுடைய அமைப்பும் மிக சிறந்த மாறுதலையும் வளர்ச்சியையும் முத்தான வாய்ப்பையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மசனியின் ஆதிக்கமும் வீழக்கூடிய இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக சிறப்பான வகையில் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் முதலீடுகளை உயர்த்துவதற்கான யோகமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் விரும்பியதை காட்டிலும் இந்த தருணத்தில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மகத்தாக உங்களை வந்து சேரக்கூடிய வகையில் முத்தான தருணமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குரு, சனி, புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. தனஸ்தானத்தில் ராகு இருக்கும் போது அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன்.
சுக்கிரன் மேலும் சூரியனும் இணைந்திருக்கிறார். மேலும் அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மராசியை நோக்கி ராகுவும் சப்தமத்தை நோக்கி கேதுவும் நகர்வது உறுதியாகவே பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, பயம், தயக்கம் போன்றவற்றை உறுதியாக தகர்க்கக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே கனகச்சிதமாகவும் சரியாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று இடம் பொருந்திய அமைப்பிற்கு மாறப்போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில இந்த தருணத்தில் உங்களுடைய திறமை, கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம், தொழில் என எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய திறமை வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது தனித்திறமையை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முத்தான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமை எந்த துறையில் எந்த பணியில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாகவும் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. இது போன்ற தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்தி கொள்வதால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார். சந்தர்ப்பத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் பெறக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். கனகச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் இருப்பதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். எனவே சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியனால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதோடு பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்களை முழுமையாக நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே தடை தாமதம் இல்லாமல் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்க முடியும். உடல்நல ஆரோக்கிய தொல்லை, அலைச்சல் போன்றவையும் குறையும். சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான உண்மையான யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் குடும்ப முன்னேற்றத்திற்கு பங்களிக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைய போகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை கிடைப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் 7.5 சனி விலகக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்கள் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரன் இந்த வேளையில் 11, 12 ஜென்மம் மற்றும் தனம் என பல இடங்களில் மாறப்போகிறார். சந்திரனின் அமைப்பு மந்தமாக நடைபெறக்கூடிய பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் மாற்றி கொடுப்பதோடு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எளிதில் கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் உங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான புண்ணிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் வெயில் காலம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஆடு, மாடு, பறவைகளுக்கு நிச்சயமாக நீர் மற்றும் தானியங்கள் கொடுங்கள். விலங்குகளுக்கு
நீர் மற்றும் உணவு கொடுப்பதால் மகத்தான புண்ணியம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் எளிதில் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.